ஜெபமே ஜீவன் ஜெபம் ஜெயம் ஜெபித்திட ஜெபித்திட ஜெயம் வருவே ஜெபித்திட ஜெபித்திட ஜெயம் வருவே ஜெயம் 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 அல்லேலூயா ஜெயம் 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 அல்லேலூயா ஜெயம் 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 அல்லேலூயா ஜெயம் 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 அல்லேலூயா அற்புதம் அடையாளம் நடந்திடவே நாம் ஜெபமே போராயுதம் ஆண்டவர் வருகையில் நாம் பறந்திட ஜெபமே போராயுதம் அற்புதம் அடையாளம் நடந்திடவே நாம் ஜெபமே போராயுதம் ஆண்டவர் வருகையில் நாம் பறந்திட ஜெபமே போராயுதம் 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 ஜெபமே சர்வாயுதம் போராயுதம் போராயுதம் ஜெபமே சர்வாயுதம் ஜெபமே ஜெயம் ஜெபம் ஜெயம் ஜெபமே ஜீவன் ஜெபம் ஜெயம் ஜெபித்திட ஜெபித்திட ஜெயம் வருமே ஜெபித்திட ஜெபித்திட ஜெயம் வருமே ஜெயம் 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 அல்லேலூயா ஜெயம் 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 அல்லேலூயா ஜெயம் 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 அல்லேலூயா ஜெயம் 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 அல்லேலூயா. Praise the Lord. ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த யூடியூப் பிரேயர் மூலமாக இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் முதல் நாள் ஜெபத்திற்கு வரவேற்கிறோம். இந்த ஜெபத்தில் நம்ம சபை கட்டப்பட வேண்டுமானால், ஒரு ஆவிக்குரிய ஜீவியம் கட்டப்பட வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய சில காரியங்கள் என்ன என்பதை குறித்து நம்ம கொஞ்ச நேரம் நம்ம தியானிக்க போகிறோம். தினமும் 9 மணிக்கு இந்த செய்தி ஒளிபரப்பாகும். எங்களோடு இணைந்து நீங்கள் அங்கம் வகிக்கிற உங்கள் சபைக்காக நீங்கள் ஜெபிக்கலாம். தினமும் காலையிலே ஜெப குறிப்புகள் அந்தந்த நாளுக்கு வெளியிடப்படும். அந்த ஜெப குறிப்புகளை வைத்து நீங்கள் உங்கள் சபைகளுக்காக நீங்கள் ஜெபிக்கலாம். ஜெபிப்போம், ஜெயம் எடுப்போம். இந்த நாளிலும் ஒரு சபை கட்டப்பட வேண்டுமானால், இல்லை என்றால் சபை வளர்ச்சி அடைய வேண்டுமானால், முதலாவதாக அந்த சபையிலே காணப்பட வேண்டிய பிரதானமான காரியம் ஜெபம். இந்த உலகத்திலே பல்வேறு விதமான ஆயுதங்களை பலர் பயன்படுத்துகிறார்கள். ஆனால் ஒரு தேவ பிள்ளைக்கு இருக்கிற ஒரே ஆயுதம் ஜெபம். ஜெபத்தினால, முழங்கால்னால சாதிக்க முடியாதது ஒன்றுமே கிடையாது. எந்த சபையில் ஜெப குழுக்கள் அதிகமாய் செயல்படுகிறதோ அந்த சபை வேகமாய் வளர்வதை நம்ம பார்க்க முடியும். ஒரு சபையின் வெற்றிக்கு பின்னாக இருப்பது பெரிய டெக்னாலஜியோ, பெரிய பிரசங்கியாரோ, இல்லை பெரிய எந்த வசதிகளோ இல்லை, ஜெப வீரர்கள். ஜெப வீரர்கள் ஒரு சபையில் காணப்படுவார்களானால், தேசத்திற்காக, சபைக்காக, ஊழியங்களுக்காக ஜெபிக்கிற ஜெப வீரர்கள் காணப்படுவாங்களானா அந்த சபை வளர்ச்சி அடைவது ரொம்ப 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 நிச்சயம். ஒரு சபையில் ஜெப குழுக்கள் இருப்பது மிகவும் அவசியம். வாலிபர்கள் இணைந்து வாலிபர் ஜெப குழுக்களை அமைக்கலாம். பிரதர்ஸ், சகோதரர்கள் இணைந்து சகோதர ஜெப குழுக்களை ஆரம்பிக்கலாம். அதே போல் சகோதரிகள் இணைந்து ஜெபிக்கலாம். எவ்வளோ தூரம் நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கிறோமோ அவ்வளோ தூரம் நம்ம வளர்ச்சியை நம்ம பார்க்க முடியும். நம்ம வேதத்தில் பார்க்கும்போது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆதி அப்போஸ்தல காலத்தில் விசுவாசிகள் இதை தான் செய்தார்கள். அவங்க என்ன செய்தாங்கன்னா, அப்போஸ்தலர்களுக்கு பயங்கரமான சவால்கள் ஊழியம் செய்கிறதற்கு இருந்த காலகட்டத்தில் விசுவாசிகள் கூடி ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். ஆண்டவரே, இவர்களுடைய பயமுறுத்தல்களை தேவரீர் கவனிக்கிறீர், நீங்கள் பார்க்குறீங்களே ஆண்டவரே, எங்கள் ஊழியக்காரர்கள் தைரியமாக அவங்க வசனத்தை பிரசங்கிக்கணும்
அவங்க கைகளினால அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கணும், உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினால அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்து இப்படியாக வசனம் உறுதிப்பட வேண்டும் என்று சொல்லி விசுவாசிகள் ஆங்காங்கே கூடி ஜெபித்தார்கள். அப்படி ஜெபிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, அவங்க கூடி இருந்த இடம் அசைந்தது. இன்னைக்கும் நம்ம கூடியுள்ள இடத்துல இயேசு அங்க பிரசன்னமாகிறார். எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் நம்ம ஒருமித்து அவருடைய நாமத்தினாலே அவருடைய காரியத்துக்காக கூடும்போது கர்த்தர் அந்த இடத்துல இருக்கிறது பெரிய நிச்சயம். நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு நாமம் உண்டு. அது என்ன அப்படின்னு சொன்னா, ஜெபத்தை கேட்கிறவர். ஆமென். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று சொல்லி. அப்போ நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர் மாத்திரமல்ல, நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்ய வல்லமை உள்ள தேவனை தான் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஏன் ஒரு சபையில ஜெபக்குழு ரொம்ப அவசியம் என்று சொன்னால், முதலாவதாக இந்த ஜெபக்குழுவில் நம்ம இணைந்து ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது, 1-2 விசுவாசிகளாக இணைந்து நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது, அங்கே நான் ஏற்கனவே சொன்னது போல தேவ பிரசன்னம் இறங்குகிறது. பரிசுத்த ஆவியானுடைய மகிமை அந்த சபையிலே அதிகமாய் செயல்படுவதை நம்ம பார்க்க முடியும். ஆராதனைக்காக ஜெபிக்கலாம். விசுவாசிகள் கூடி ஜெபிக்கும் போது ஆராதனையினுடைய வெற்றியே தனி. ஆமென், ஹல்லேலூயா. ஜெபிக்கிறவர்களாக விசுவாசிகள் மாறும்போது அந்த சபை வளர்கிறதை நம்ம பார்க்க முடியும். இரண்டாவதாக, இப்படி விசுவாசிகள் கூடி ஒரே மனதுடன் ஜெபிக்கும் போது அங்கே ஒரு ஐக்கியம் உண்டாகிறது. நம்ம என்ன செய்கிறதுனாலும் இந்த ஐக்கியத்தை வளர்க்க முடியுங்கிறத விட ஜெபிக்கிறதுனால நமக்குள்ளாக இருக்கிற ஒரு மனம், ஒற்றுமை, ஏக சிந்தை, நமக்குள்ளாக இருக்கிற தரிசனங்கள் எல்லாமே ஒரே சிந்தனை உடையவர்களாக நாம் மாறுவோம். நமக்குள்ளாக இருக்கிற ஐக்கியம் பலப்படும். எனவே ஒரு சபையில் விசுவாசிகள் ஐக்கியமாக இருக்க வேண்டுமானால் அந்த சபையில் விசுவாசிகள் இணைந்து ஜெபிக்க வேண்டும். அடுத்தபடியாக, நம்முடைய ஊழியத்துக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற தடைகள், நம்ம பாடலில் கேட்டது போல சத்துருவினுடைய சேனைகள் செயல்படுகிறதை தடுத்து நிறுத்த வேண்டுமானா, எப்போவுமே ஒரு இடத்துல ஊழியம் எழும்பும்போது அங்கே எதிர்ப்புகளும் போராட்டங்களும் எழும்புவது நிச்சயம். ஆனால் இதை தகர்க்கிற ஒரு பெரிய போர் ஆயுதம் தான் நம்முடைய ஜெபம். நம்ம கேட்டது போல நம்முடைய ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகள் அல்ல, அது தேவ பலம் உள்ள போராயுதங்கள் என்று வேதம் 2 கொரிந்தியர்ல 4வது அதிகாரத்தில் நம்ம சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்படியானால் தேவ பிள்ளைகளே, நம்ம எப்படி ஜெயிக்க முடியும்? சத்துருவை அவன் ஏற்படுத்துகிற தடைகளை எப்படி ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொன்னால் வேற ஒன்றுமே இல்லை, நம்ம ஜெபிக்கிறது மூலமாக தான். அது மட்டும் இல்லை, நம்ம கூடி ஜெபிக்கும் போது சபையை குறித்த ஏகோபித்த தரிசனம் விசுவாசிகளுக்குள்ளாக உண்டாகும். அது மட்டும் இல்லை, ஒரு சபை அல்லது ஒரு ஊழியம் அதனுடைய வெற்றி எதை பொறுத்து இருக்கிறது அப்படின்னு சொன்னால், அங்கே தேவ சித்தம் நிறைவேற்றப்பட வேண்டும். எப்படி இதுதான் தேவ சித்தம் என்று சொல்லி நமக்கு தெரிய வரும் அப்படின்னு சொன்னால், நம்ம ஜெபிக்கும் போது எந்த சபையினுடைய ஊழியர், எந்த சபையினுடைய விசுவாசி ஜெபத்தில் காத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் தேவ சித்தம் வெளிப்படுத்தப்படும். இந்த ஊழியத்தினுடைய நோக்கம் என்ன என்பதை குறித்து கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் மூலமாய் அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்துவார். அப்படி நம்ம ஜெபத்தில் தரித்திருக்கும் போது தேவ சித்தத்தை அறிந்து அதற்கேற்ற பாதையில் நம்ம போக முடியும். ஜெபம் என்கிறது ஒரு வரம். உண்மையிலே ஜெபம் என்கிறது ஒரு வரம். எல்லாராலையும் ஜெபிக்க முடியாது. நிறைய பேர் முயற்சி பண்ணுவாங்க, ஆனால் 2 நிமிஷம் 3 நிமிஷம் 5 நிமிஷத்துக்கு மேலே ஜெபமே போகாது. அதுதான் வேதம் அருமையாக சொல்லுகிறது. ஜெபம் என்கிறது ஒரு வரம். அருமையான ஒரு சாராள் நவரோஜி அம்மையாருடைய ஒரு பாடல் உண்டு, ஜெப வரம் கிருபை தாருமே அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிந்த ஒரு பாடல் தான். பாருங்க, இதை தான் வேதம் சொல்லுகிறது. நம்ம மேல கர்த்தர் விண்ணப்பத்தின் ஆவியையும் கிருபையின் ஆவியையும் ஊற்றுகிற தேவனா இருக்கிறார். அந்த விண்ணப்பத்தின் ஆவியை ஒவ்வொரு விசுவாசியும் பெற்றுக்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். அது மட்டும் இல்ல, ஒரு சபையினுடைய ஒரு மிகப்பெரிய வெற்றி பணத்தினாலேயோ இல்லை ஆள் பலத்தினாலேயோ அப்படிலாம் கிடையாது. ஒரு சபையினுடைய பலமே ஜெபந்தான்.
ஜெபத்தினால சாதிக்க முடியாதது ஒன்றுமே இல்லை. சபையில் ஜெபம் பெருக பெருக பக்தி விருத்தி உண்டாகும். சபையில் ஜெபம் பெருக பெருக நம்ம மறுரூபம் ஆக்கப்படுவோம். ஒரு ஊழியர் அழகாக சொன்னார், ஜெபிக்கிறவனால பாவம் செய்ய முடியாது, பாவம் செய்கிறவனால ஜெபிக்க முடியாது அப்படின்னு சொல்லி. அது எவ்வளோ பெரிய உண்மை தெரியுமா? ஆமாம், ஜெபம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் சரி, சபைக்கும் சரி, அது ஒரு பெரிய வெற்றியை தேடி தருங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த முதல் நாள் ஜெபத்தில் ஆவியானவர் நம்மோடு பேசுகிற வார்த்தை இதுதான். அன்பானவர்களே, சபைக்காக, ஆத்துமாக்களுக்காக, எருசலேமில் நடக்கிற அருவருப்புகளுக்காக கண்ணீர் விட்டு அழுகிற ஆட்களை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். சுவரை அடைக்க ஒரு மனுஷனை தேடிக்கொண்டிருக்கிறார். திறப்பிலே நிற்க ஒரு மனுஷனை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். அந்த ஒரு மனுஷன் ஏன் நீங்களாக கூடாது? இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, கர்த்தரிடத்துல சொல்லுங்க, உங்களை ஒப்பு கொடுங்க, உங்களை அர்ப்பணிங்க. உங்க சபைக்காக தினமும் ஒரு அரை மணி நேரமாவது ஜெபிக்க ஒப்பு கொடுங்க. உங்க சபை வளருகிறத உங்கள் கண்கள் காண கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென். God bless you.